எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நெருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே, நம்முடைய பாதபடத்தில் கடந்து வரும் உடைய மக்களுக்காக செபிக்கவும், இந்த ஒரு நாளை கூட எங்களோட வாழ்க்கை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலமே இருட்டோடு உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஜெபம் உண்மையிலே உங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக, அனுகிரகமாக, வெற்றியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, பேரின்பமாக, ஒரு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நேக்கம் பிள்ளைகள் பகல் காலம் முழுவதும் வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பகல் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய முழு பாதுகாப்பும் உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய வழிநடத்தல் இருக்கும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கும் விரோதமாக எந்த ஒரு தீங்கோ கெடுதியோ துன்பமோ எதுவுமே வரக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு கூடுகிற எந்த ஒரு கூட்டங்களும் பிள்ளைகளை தாக்க அனுமதிக்கக்கூடாது. ஒருவருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் அனர்த்தம் இல்லாமல் இந்த ஜபத்தளிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமா இது ஜபிக்கிற அத்தனை மக்களையும் இப்படி கண்ணின் மணியை போல மறைத்து அப்பா நீங்கள் பாதுகாத்து அவரோட தேவையெல்லாம் சந்தித்து அவங்கள நன்மையினால கிருபையினால நிரப்பி ஒரு கேடும் இல்லாமல் காத்து நடத்துங்க. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். நம்மளோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை பலப்படுத்தும். தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையும் பலனும் வல்லமையும் தீர்க்காயுசும் அடியனை கதித்தாரு. உங்களோட நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய மகிமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாகவே இன்னைக்கு அதிகால நேரத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1206 நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இதுவரையிலும் கர்த்தர் நடத்தினான், இனிமேலும் நம்ம தேவன் நடத்துவாராக. ஒரு வசனத்தை நமக்கு வாசித்து ஜெபிக்கலாம். ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம பார்க்க போகின்றோம். ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீன்மை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இந்த வசனத்தை பார்க்கும்போது அன்று சொல்ற பாருங்க, நமக்கு அட்வைஸ், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீன்மை அல்ல நன்மையை தேடுங்கள். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செய்றீங்க, எதை தேடுறீங்க, எப்படி வாழ்றீங்க, எப்படி இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் செப்பரேட்டாகி நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆளு ஒரே ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை சரித்திரங்கள் தெரியும். ஆண்டவருக்கு நமக்கு நடக்க போறது நடந்தது எல்லாமே தெரியும். ஆனா நமக்கு கொஞ்சம் நடந்தது மட்டும்தான் தெரியும், நடக்க போறது நமக்கு தெரியாது. அதில் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீன்மை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்படியானால் நம்முடைய பிழைப்பு கெட்டு போகிறதுக்கு அல்லது நம்மளோட வாழ்க்கை அழிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் அருவருக்கிறதான தீன்மை இருக்குது. அந்த தீன்மை இருக்கும் வரையிலே நம்ம கெட்டு போயிடும். அதான் உண்மையாக அந்த சத்தியம் சொல்றது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீன்மை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று சொல்ல காரணம். அப்போ வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, பட்டினியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து நம்ம அனுபவிக்கிற எந்த ஒரு உபத்திரவமாய் கொள்ளட்டுமே, எந்த தீங்காய் கொள்ளட்டுமே, அது விடுவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம தீன்மை செய்யக்கூடாது, நன்மையை செய்யணும். அப்படி செய்கிறது உண்டானால் நன்மையை தேடுங்கள். அப்படி செய்கிறது உண்டானால் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். எனக்கு அந்த ஒரு வார்த்தை ரொம்ப என்னை சிந்திக்க வைக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யாரு, நம்ம யாரு? நம்ம ஒன்றுக்கும் உதகாத ஒரு குப்பை, யாருக்கும் வேண்டாம தூக்கி எறியப்பட்ட ஒரு கந்தம் நம்ம ஒன்றுக்கும் உதகாதது. நமக்கு என்ன படிப்பா, பெரிய அந்தஸ்தா, கௌரவமா, பணமா, நமக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆனாலும் ஆண்டு சொல்ல பாருங்க, நீங்க சொல்லுகிறபடி கர்த்தர் உங்களோடு இருப்பாரா? ஆண்டவரே, நீங்க இந்த விதமா என்னோடு இருக்கணும், இப்படி என்னோடு இருக்கணும், எப்பொழுது என்னோடு இருக்கணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போ நீங்க கொஞ்சம் தின்பண்ணுங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் சொல்லி கொடுக்கும்போ, இதை செய்யாதே, அது செய்ய மாட்டா, இதை செய்யறாங்க, இங்க வா, வருகிறார், போ சொன்ன போகிற. அதே போல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்றது போல நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொன்னா அவர் அப்படியே செய்வார்னு சொல்றா பாருங்களேன். அது என்னால ஜீர்ணிக்கவே முடியல, சிந்திக்கவும் முடியல. நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஓகே, அப்படியானா இப்ப நம்மளோட கூட தேவன் இருக்கிறத வச்சுக்கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட இருந்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர், ராஜாதி ராஜா, கிங்கா கிங், யூதராஜ சிங்கம், சர்வ வல்லவர், நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் அவரு தான். ஆதியும் அந்தவும் எல்லாம் அவரு தான். துவக்கமும் அவரு தான், முடிவும் அவரு தான், எல்லாமே அவரு தான். எல்லாவற்றுக்கும் எல்லாமான ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்னா அது என்ன ஆச்சரியம். அப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாம் அவரோடு, அவர் நம்மோடு. நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் தின்பண்ணி பாருங்க.
கொஞ்சம் கொஞ்சம் தயவு செய்து உங்களோட மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களேன். கொஞ்சம் தின் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குங்க. நீங்கள் அவரோடு, அவர் நம்மோடு சேர்ந்து இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தெய்வத்தை நீங்கள் என்ன சொல்றேனோ அதுபடி அப்பா என் கூட வாங்க சொன்னா வருவாங்க, எனக்கு இதை கொடுங்க சொன்னா கொடுப்பாங்க, இதை செய்யுங்க சொன்னா உங்களுக்கு செய்வாங்க. நீங்க என்ன கேட்கிறீங்களோ சொல்றா பாருங்க. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ நீங்க தீன்மை வறுக்கும் பொழுது நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீன்மை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தேடினால் உனக்கு பிழைப்பு உண்டு. பிழைப்பூட்டுகிற தெய்வம் கூடவே இருக்கிறேன்னு சொல்றான். உன்னை காப்பாற்றுகிறவர் கூடவே இருக்கிறேன்னு சொல்றான். வழி நடத்துகிறவர் கூடவே இருக்கிறேன்னு சொல்றான். நடத்துகிறவர் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மையானதை செய்வேன்னு சொல்லி அவர் நம்ம கூடவே இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறார். அந்த தெய்வத்தை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க விசுவாசிக்கிற அளவின்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார், அற்புதத்தை செய்வார். நீங்க எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்து மனம் அடிந்து போக வேண்டாம். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் உங்களை நடத்துவாராக. அப்போ தேவன் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னா எல்லாமே நமக்கிட்ட இருக்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னா எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வரங்களும் கிருபைகளும் வல்லமே சுகமும் ஜீவனும் சந்தோஷமும் சமாதானமும் எல்லா கௌரவமும் எல்லாமே உங்க கூட இருக்கிற ராஜாதி ராஜா தானே அவர். சேனைகளின் கர்த்தர் தானே அவர். அவர் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னா எப்படி யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, நான் முதலமைச்சருக்கு நான் பிஏ சொல்லுவான், நான் பிரைம் மினிஸ்டருக்கு பிஏ சொல்லுவான், நான் முதலமைச்சருக்கு டிரைவர்னு சொல்லுவான், முதலமைச்சருக்கு நான் வாட்ச்மேன் சொல்லுவான், முதலமைச்சர் வீட்டில் நான் தான் சமையல்காரன் சொல்லுவான். சின்ன வேலை தான், ஒரு சமையல்காரன், வாட்ச்மேன், டிரைவர் என்னெல்லாம் சொல்லுவேன். நம்ம கொஞ்சம் குறைஞ்ச வேலையா இருந்தாலும் அவங்க எப்பொழுதும் கூட இருக்கிறாங்க. அவங்க சரி சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்க ஓட்டுற வண்டியில் போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் அவங்க கூடவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கௌரவம் தெரியுமா? என்ன கௌரவம்? நான் யார் தெரியுமா? முதலமைச்சர் டிரைவர், நான் முதலமைச்சர் வீட்டில் சமையல்காரன், முதலமைச்சரோட வாட்ச்மேன், முதலமைச்சரோட கூட இருக்கிறோட பிஏ. இப்படியெல்லாம் சொல்லும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளோ அவங்களுக்கு கௌரவம் இருக்கும், அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும், அவங்களால என்னென்ன காரியங்களை சாதிக்க முடியும் தெரியுமா? அவங்க எது சொன்னாலும் அந்த முதலமைச்சர் கேட்பாங்க. காரணம் டிரைவர் அவரு கையில தான் முதலமைச்சரோட உயிர் இருக்குது. அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சமையல்காரன் அவங்ககிட்ட தான் முதலமைச்சரோட உயிர் இருக்குது. அவன் சமைச்சு கொடுக்கறதும் இருக்குது. அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதே போல வாட்ச்மேன், அவருக்கு முழு பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது உண்டானால் அவர் சொல்றா பாருங்களேன், நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க என்ன சொல்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும். என்ன பெரிய ஆச்சரியம், என்ன பெரிய அற்புதம்! இது யாரெல்லாம் நம்ப முடியும்? யார் இது விசுவசிக்க முடியும்? அந்த அளவுக்கு தாழ்மையுள்ள, இரக்கமுள்ள, அன்புள்ள, தயவுள்ள, நல்ல மனம் கொண்ட, நல்ல சிந்தையுள்ள, ஆழ்ந்த சந்தோஷம் உள்ள ஒரு மகிமையின் தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றார். எப்படி? நீங்க சொல்லுகிறபடியே இருக்கிறேன்னு சொல்றார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க விசுவாசிக்க முடியுமா? இதை ஏற்றெடுக்க முடியுமா? நம்ப முடியுமா? உங்களுக்கு இது நடக்குமா? நிச்சயமா நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாகவே இந்த ஆலோசனையின் ஜெபம் என் மக்களோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டப்பா. அன்று இதுவரைக்கும் நாங்கள் தீன்மை செய்திருக்கிறோம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீன்மை அல்ல நன்மையை தேடுங்கள். உண்மையாகவே இன்று முதல் நாங்கள் நன்மையை தேடக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. தீன்மை அல்லப்பா. நாங்கள் இதுவரைக்கும் தீன்மை செய்து கொண்டிருந்தோம். தீன்மையான வழிக்கு நாங்கள் போனோம், தீன்மையானதை பார்த்தோம், தீன்மையானதை பேசணும், தீன்மையானதை செய்தோப்பா. ஆனா இன்று முதல் எங்களோட வாழ்க்கையில் அது வேண்டாம். கர்த்தாவே, நாங்கள் செம்மையானதை தேடக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையை தேடக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த விதத்துல நாங்கள் தேடும் பொழுது ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பான்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. நிச்சயமா இதை நாங்கள் 100% நம்புகிறோம். ஆண்டவரே, 100% நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டீங்கப்பா. நாங்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, எல்லாமே நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. நீங்க இருந்தா எங்களுக்கு குறையே இல்லை ஏசப்பா. நீங்க ஆதியும் நீங்க அந்தவும் தாங்கப்பா. துவங்குறவர் நீங்க தான்ப்பா,
முடிக்கிறவர் நீங்க தப்பா, எல்லாமே நீங்க தான் ஏசப்பா. அந்த தெய்வம் வந்து எங்களோட குடும்பத்தில் எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லும்போ எங்களுக்கு அதுக்கு மேலான ஒரு பாக்கியம் வேற உலகத்தில் ஒன்றும் இல்லை ஏசப்பா. அது போதும் எங்களுக்கு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு போதும், அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும், அந்த பாக்கியம் எங்களுக்கு போதும். அதுக்காகவே எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீ கூட நடத்துங்க, மகிமையானதை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வல்லமையான கிரியைகள் தொடர்ந்து மக்களுக்கு செய்யுங்கப்பா. அவனோட வாஞ்சைகள், தேவைகள், கண்ணீர், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், பட்டினிகள், நிந்தனைகள், அவமானங்கள், கடன் சாபங்கள், கொடிய ரோகங்கள், மரண கடக்கடக்குகள், மரண கண்ணிகள், எல்லா பாவக்கேடுகள், சாபக்கேடுகள், எல்லா அந்தகார சக்திகள், எல்லா கொடூரமான கிரியைகள், எல்லா துஷ்ட சதிகள், சதி திட்டங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கடிந்து சபித்து நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறப்பா. என் மக்கள் எல்லா விதத்திலும் கனத்துக்குரியவங்களா, ஆசீர்வாதத்துக்குரியவங்களா, மேன்மைக்குரியவங்களா, கர்த்தாவே மக்கு நன்றியப்பா. எல்லாராலும் புகழக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்தில் என் பிள்ளைகள் இருக்கட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா கஷ்டமும், கண்ணீரும், துன்பமும், துயரும், பட்டினியும், நிந்தனைகள் எல்லாம் மாற போறதுக்காக ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா எங்க கூட வந்து நாங்க சொல்லுகிறபடி எங்க கூட இருக்கிறேன்னு சொல்லும்போ அதுக்கு மேலானது எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஏசப்பா. நீர் எங்களுடைய அழைப்பு கடங்கி எங்களோடு கூட வந்து எங்களோடு இருந்து உங்களோட நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்க எல்லாம் பார்த்து கொள்ளுவீங்க ஏசப்பா, நீங்க எல்லாம் பார்த்து கொள்ளுவீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வந்ததப்பா. நீர் எங்க கூட வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதுக்கு தகுதியற்ற பிள்ளைகள், நாங்கள் யோக்கியர் அல்ல, நாங்கள் பாவிகளில் பிரதான பாவிகள், அயோக்கியரப்பா, பிரதான பாவிகளப்பா, எத்தரிகளப்பா. ஆனாலும் அது ஒன்றும் பொறுப்படுத்திக் கொள்ளாதபடி நீ நாங்க சொல்லுகிறபடி எங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் இருந்து உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உங்களோட சகல நன்மைக்கும், கனத்துக்கும், மகிமைக்கும், ஆசீர்வாதத்துக்கும் நாங்கள் பாத்திரமா இருக்க, பிள்ளைகள் பாத்திரமா இருக்க என் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக அனுகிரகித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி 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 கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். கர்த்தரை செய்கிறதுக்காக நன்றி. எல்லா ஊழியர்கள், மிஷனரி ஃபேமிலிகள் எல்லாரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து பல நாடுகளில் இருந்து, பல பவனத்தில் இருந்து, பல தேசத்திலிருந்து ரசிக்கிற, அந்த அனுபவிக்கிற, ருசிக்கிற, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கிற, எங்களுக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் கனம் பண்ணுங்க, அவங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் மத்தியில் கர்த்தர் கரங்களுடைய இருக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், மகிமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும், சாபங்களும், கண்ணீர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், மகிமை இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம், வல்லமை இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பலத்த கரம், நம்முடைய தயவுள்ள கரம், நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய பராக்கிரமம் செய்கிற கரம், பெரிய கரம் கூட இருந்து எல்லாரும் ஆச்சரியவிதமா பிரமிக்கத்தக்க நிலைமையில ஆச்சரியமான நிலைமையில நீங்க நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. 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 இங்க கூடவே இருந்து எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி, எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கி, கண்ணீர் எல்லாம் மாற்றி, காயங்கள் எல்லாம் ஆற்றி, எங்களுடைய வியாதிகள் எல்லாம் குணமாக்கி, வறுமை பட்டினி எல்லாம் போக்கி, எங்களுடைய எல்லா பாவ சாபத்தையும் மன்னித்து அன்றே நம்முடைய கிருபையின் பொற்கரத்தில் எங்களை அரவணைத்து தாங்கி எங்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை செய்யறதுக்காக நன்றி அப்பா. ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, கண் கலங்கக்கூடாது. கடன் சாபங்கள், வறுமை பட்டினிகள், நிந்தனைகள், அவமானங்கள், வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா நிந்தனைகள், கர்த்தாவே சகிக்க முடியாத போராட்டங்கள், தாங்க முடியாத பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா பயத்தினாவிகள், போராட்டத்தினாவிகள், பிசாசின் தொல்லைகள், வறுமைகள், எல்லா விதமான போர்கள், எல்லா கஷ்டங்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். என் மக்களுக்கு ஆறுதலும் சமாதானம் சந்தோஷம் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீ நிலப்படுத்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தபடி உடைய நாமத்தை நான் செபிக்கிறப்பா. நீர் இதை செய்கிறதுக்காக நன்றி. உடைய மகிமை இறங்குறதுக்காக நன்றி. உடைய வல்லமை இறங்குறதுக்காக நன்றி. உடைய பிரசன்னத்தால் என் மக்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமையினால் என் மக்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமையினால் என் மக்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையினால் என் மக்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ இடகட்டுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீன்மை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகி கர்த்தர் உங்களோடு இருப்பான்னு சொன்னீர் அல்லவாப்பா. நிச்சயமா 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 நீர் இதை செய்கிறதுக்காக நன்றி. நிச்சயமா நீர் இதை செய்கிறதுக்காக நன்றி. நிச்சயமா நீர் இதை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நிச்சயமா நீர் இதை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. உண்மை நம்புகிறோம், உங்களுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய மகிமை அப்பா, நம்முடைய பிரசன்னம் அப்பா, நம்முடைய ஆளுகை அப்பா, நம்முடைய தொடுதல் அப்பா, நம்முடைய வல்லமை அப்பா, நம்முடைய பிரசன்னம் அப்பா, நம்முடைய சந்தோஷமான நம்முடைய கிரியைகள் எல்லாம் இந்த இடத்துல வெளிப்படட்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, மேன்மைப்படுத்தி ஆமென் ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. அப்பா நீ தூக்கி சுமந்து
அரவணைத்து பாதுகாத்து எல்லா நன்மையாலும் முடிசூட்டி என் மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. இனி கண் கலங்க, தவிக்க, சோர்ந்து போக, கஷ்டப்பட, நஷ்டப்பட ஒன்றுமிடக்கூடாது. மரண கடக்கையில் கிடக்கிறவங்க எல்லாம் எழும்பட்டும். எல்லா கஷ்டப்பட்டு எழும்பட்டும். பிசாசின் தொல்லைகளும் எழும்பட்டும். போராட்டங்களும் எழும்பட்டும். எல்லா விதமான கண்ணீர் கஷ்டத்திலும் இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டப்பா. அனுபவிக்கிற எல்லா துன்பங்கள், துயரங்கள், பயத்தினாவிகள், போராட்டத்தினாவிகள், தீய சக்திகள், எல்லா சத்துருவின் கொடுமைகள், அந்தகார சக்திகள் கிறிஸ்துவேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறையட்டும். நம்பி ஜெபிக்கிறோம். திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஜெபம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பதில் வரட்டும் அப்பா, நல்ல பதில் வரட்டும். நம்பி கடந்து தருகிறோம். அடியனை தாழ்த்துகிறோம். சகல மகிமை இயேசுவுக்கு, இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க, எங்களுக்காக செபியுங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்யணும். வார்த்தை நல்லா நம்புங்க. அப்போ ஏசப்பா அர்ப்பணிச்சு. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.